எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் உப்பு, ஜீனி, ஈஸ்ட் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி, தண்ணி ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. அடுத்தது கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்குன்னு நல்லா கலக்கி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு ஒரு துணி போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, பாதாம், கொஞ்சமாக பேரிச்சம்பழம், கொஞ்சமாக சக்கரை எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு வேறு என்ன ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே போட்டுங்க. போட்டு நல்லா கலக்கலன்னு கலக்கிட்டு இதில் என்ன செய்றீங்கன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழகாக மடித்து கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டுக்கோங்க, இல்லை உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பண்ணை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு இதை வேக வச்சு எடுத்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியான சுவையில் தேங்காய் பன் செம்மையாக தயாராகிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.